ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரம்ஜான்லாம் வர்றதுனால வீட்டையே நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ கிச்சனையும் சேர்த்து க்ளீன் பண்ணியிருந்தோம். ஆனாலுமே கிச்சனில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் கொஞ்சம் கூட போகவே இல்லை. அப்போ தான் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. மீஷோவில் தான் நம்மளுக்கு சுவரில் ஒட்டுற அந்த போஸ்ட்லாம் கிடைக்குதே, அதை வாங்கி ஒட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீஷோவில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆர்டர் போட்டிருந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு 10 பீஸ் தான் நான் போட்டிருந்தேன். அதுவுமே ஆர்டர் போட்டு ஒரு வாரம் கழித்து தான் எங்களுக்கு கைக்கு கிடச்சிது. சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். 10 பீஸ் வந்துட்டு எங்களுக்கு 721 போட்டிருந்துச்சு ரேட்டு. நான் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு 10 பீஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 பீஸை நான் போட்டிருந்தேன். ஆனாலுமே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு கிச்சனுக்கு இது வந்துட்டு ஒரு 6 சீட்டு கரெக்டாக வந்துச்சு. கட் பண்ணி நாங்கள் போட்டதில். இன்னுமே எங்களுக்கு ஒரு 4 செட்டு எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. சரி, அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றி சோப்புலாம் போட்டாலுமே இந்த கிச்சனில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கு கரை போகவே இல்லை. இது எப்படிடா அந்த எண்ணெய் பீஸு கூட அந்த ஷீட் ஒட்டுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி நான் அதில் ஒட்டி பார்த்தேன். ஆனாலுமே அது ஒட்ட மாட்டேன்ருச்சு. அந்த கம் வந்துட்டு அந்த செவத்தில் அந்த எண்ணெய் பீஸுக்கு இருக்கிறதுனால அது ஒட்டவே இல்லை. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரிட்டன் போட்டுடலாமான்னு கூட யோசித்தேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஓகே, பேப்பரில் ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்துட்டு நான் அந்த சுவத்தில் ஒட்டிட்டு அது மேலே அந்த சீட்டை ஒட்டும்போது ஒட்டி இருந்துச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு விறகடுப்பு தான் பற்றுவாங்க. ஸோ அவங்க விறகடுப்பு பற்றும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுவர் ஃபுல்லாக அப்படியே கரியாக போயிடும்ல, அந்த மாதிரி கரியாக போகும்போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிசன் ரெடி பண்ணி அது மேலே சுவத்தில் வந்துட்டு பேப்பர் ஒட்டுவாங்க. பேப்பர் ஒட்டினோன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனாலும் எப்படி வந்துட்டு இந்த மாவு கரைசல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக அவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், எப்படிக்கா இதை ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 1/4 கிலோ மைதா மாவு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வெறும் தண்ணியில் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டும்போது ஒரு பிசுன்னு அளவுக்கு வரும். ஒரு கெட்டியான ஒரு பதம் வரும்போது நீங்கள் அதை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பேப்பரு இல்லது உங்களுக்கு நோட் புக்கு எது கிடைச்சாலும் ஓகே, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் மாறிடும். அதே மாதிரி நம்மளுக்கு சட்டுன்னு ஆறவும் செஞ்சிடும். இது மாதிரி நம்ம ஒரு சின்ன ஏனத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த எந்த இடத்துலலாம் நீங்கள் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கம்மை வந்துட்டு இது மாதிரி தடவிக்கணும். தடவிட்டு பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே நம்ம இது மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே ஒட்டி ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நான் மட்டுமே ரொம்ப நேரமாக செஞ்சுட்டே இருந்தேன். என் பையன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். சரி, நீங்கள் மட்டுமே செய்கிறீங்களேம்மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுவத்தில் வந்துட்டு கம்மு தடவுறேன், நீங்கள் பேப்பர் ஒட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மையும் தடவி பேப்பரையும் ஃபுல்லாக ஒட்டி இதை வந்துட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். நாங்கள் முடிக்கும்போது நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. கடைசியாக கிச்சனுடைய லுக்கை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதுவே நல்லா தான் இருக்குது, இப்படியே விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நாங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு அந்த சுவரோடு நல்லா காஞ்சி செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு எப்படி காஞ்சிருக்குங்கிறத நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு வெயில் நல்லா பயங்கரமாக அடிக்கிறதுனால பின்னாடி ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா பேப்பர் வந்துட்டு அந்த சுவத்தோடு நல்லா ஒட்டி இருக்குது. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு இப்போ மீஷோவில் வாங்கின அந்த சீட்டை வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஒட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லா பேப்பரையும் கட் பண்ணி ஒட்டி நான் ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு கிச்சன் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நானும் மீஷோவில் வாங்கிட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கி இது மாதிரி ஒட்டி பார்த்துட்டு ஒட்டலை எனக்கு, நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இது மாதிரி மீஷோவில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி கிச்சனில் ஒட்டணும்னு சொல்லி வாங்கி ஒட்டாமல் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனையும் இது மாதிரி புதுசு போல் மாற்றிடலாம்.
ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே அதிக நேரம் இருக்கக்கூடியது ஒன்று கிச்சனாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற பெட்ரூமாக இருக்கும். ஸோ அது ரெண்டையுமே நம்ம நீட்டாகவும் அழகாகவும் வச்சுக்கணுங்கிறது நம்மளுடைய கனவுகளாகவும் ஆசைகளாகவும் இருக்கும். நம்ம நிறைய காசு செலவு பண்ணால் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டாக பெட்ரூமும் சரி கிச்சனும் சரி அமையுங்கிறது கிடையாது. நம்ம கம்மியாகவே காசு செலவு பண்ணிவிட்டு இது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளுடைய பெட்ரூமையும் கிச்சனையும் நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. என்னுடைய இந்த சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிருக்கேன். உங்களுடைய கிச்சனையும் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம்.